பெரிய ஏக்க மாட்டேது சார். அடிச்சிருவேன். ஊத்துல நைட் எல்லாம் தீந்து போச்சு. காயுது பின்னாடி இல்ல பாருங்க. ஹலோ அல்ஜா கேட்டு விட்டு ஓடிச்சா. தனிஷா நானும் வரேன். அதான் சைக்கிள் சாப்பிட்றதுக்காக வந்தாச்சு. ஒரு கல்யாண வீடு. கையெல்லாம் கழுவ வேண்டாம், வாங்க தான் வீட்டில் போய் கழுவிக்கலாம். இன்னைக்கு சாப்பாடு சூப்பராக இருக்குது. இப்போ தான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறேன். கூட்டெல்லாம் செம்மையாக இருக்குது. இன்னைக்கு எனக்கு பிடிச்ச 2 பாயாசம், ப்ரௌன் பாயாசம், ஒயிட் பாயாசம். செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. தீபா இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கொஞ்ச நேரம் தூங்கினேன். தூங்கிட்டு இப்போ முழிச்சு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். திருநெல்வேலி போயிட்டுருக்கோம் நாங்கள். இப்போ இன்னைக்கு மிட் நைட்டு போய் சேரணும் அப்படின்ட்டு பிளான். நல்ல மழை, திருநெல்வேலியிலேருந்தே நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. அங்கே கிளம்பும்போது லைட்டாக வந்துட்டு இருட்டிகிட்டு இருந்து பெய்யுமா பெய்யாதாங்கிற யோசனையில் கிளம்பணும். ஆனால் இப்போ இங்கே பெஞ்சிட்ருக்கு, அங்கே பெய்யுதான்னு தெரில. பெய்யும்ல. எங்கள் டிரைவர் அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு. என்ன மாட்டிருச்சா? ஆமாம். அதனால ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். தண்ணியில மிதிக்காத. அழகா இருக்கு இந்த இடம். சூப்பராக செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாம். ஆனால் இங்கே ஃபுல்லாக புல் முளைச்சி இதுவாக இருக்குது. இப்போ மழைன்னு சொல்லி தான் இதை யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் தெரியல. தொட்டாசு நீங்க தெரியுமா உனக்கு? செடி உயிர் இருக்குதுன்னு அதுல அர்த்தம். இறங்கு முதல்ல. அதுல மீன் போட்டு வச்சிருக்காங்க. இதுதான் இல்லையா அது பேரு? நிறைய செடி எல்லாம் நிக்குது தான். எனக்கு 2 இடம் பிடிங்கிட்டாங்களா? ஏமா அடி வாங்கிட்டா? அதுக்கு உயிர் இருக்கு, ரெஸ்பாண்ட் பண்ணுது. இப்போ நீ தொட்டா நம்ம கண்ணால மூடலாம். அதெல்லாம் அது பிரெட் ஆம்லெட், அப்புறம் ஒரு டீ. அங்கே வான்கோழி இருக்கு. கோழியை மறைச்சிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. டர்க்கி எப்படி மக்களே சவுண்டு போடும்? அதை விட அழகா சவுண்டு போடுறியே. நம்ம லக்கி எப்படி குலைக்கும்? குலைச்சு காட்டு. லக்கி எப்படி குலைக்கும்? ரெக்கார்ட் பண்றேன். இது பேரு
நாய் மாதிரியே உட்காந்துட்டான். அப்படியே அவனு பார்த்து அதை அப்படியே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டான். அது எப்படி ஜம்ப் பண்ணு கூட தெரியும் அவனுக்கு. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஏ பேக் கொத்தாரு. வேற எதுவும் இல்லைல்ல? எட்டாது. இப்போ இங்கே வந்துட்டு ஒரு இடத்துல இறங்கணும். இது வந்து வைகை ஆறு, சோள வந்தான்ல, ரொம்ப அழகா இருக்கு. எங்கடா பயமுத்துறானோ கரப்பாம்பூச்சின்னு. நல்லா இருக்கு. அங்கே குளிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. தனுஷ் கேட்குறா இறங்கி நம்மளும் குளிப்போமா அப்படின்ட்டு. வைகை ஆறு செம்ம பெருசு. இது ஃபுல்லாக தண்ணி போச்சுன்னா அவ்வளோ பெருசாக வரும் போல் தண்ணி. நெக்ஸ்ட்டு நைட் வந்துட்டு டிஃபன் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்டாக இருக்குது. மத்தியானம் கிளம்புனது. நம்ம ஆளுங்க உள்ளே வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. டிஃபன் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். லாஸ்ட் ஒரு 6-7 மந்த் முன்னாடி வரும்போது கூட நாங்கள் இதே இடத்துக்கு வந்திருக்கோம். எதர்ச்சியாக தான் வந்திருக்கோம். இன்றைக்கும் அங்கே ஒருத்தர் ஷூ மாட்டிகிட்டு இருக்கிறாரு. ஆமாம், போன வாட்டி வந்தோம். ஞாபகம் இருக்கா? எல்லாம் வச்சுருக்காங்க. கேப்சியா நம்மால் குடுகுடுன்னு ஓடிடுவார். இது யாரத்தான்? ஜெயராஜ் நாடார். ஐயோ ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பைபாஸ்லேயே. அப்படியா இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு கேஎஃப்சியில் சாப்பிட்டு. ரொம்ப வருஷமே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சிக்கன்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இனிமேல் கிளம்ப வேண்டியதான். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வேற ஒருத்தங்களை பார்த்தோம். செம்ம ஹாப்பியாக வந்து பேசிட்டு போனாங்க. அப்படிதான் மக்களே. ஆமாம். அப்புறம் நெக்ஸ்ட் அம்மா வந்து ஷேர் இருந்தாங்க டீ கிடைக்கலன்னு. அதனால நாளைக்கு மார்னிங் அம்மா என்னை எழுப்பி வந்து டீ செய்கிறதுக்குன்னு டீச் பண்ணுவாங்க. அப்படியா? நான் வந்துட்டு நான் வந்து 2வது இங்கே வேணாம், நம்ம A to B போகலான்னு சொன்னேன். அவன் வந்துட்டு நாளைக்கு எனக்கு டீ போட்டு தரேன்னு சொல்லியிருக்கான். அதனால நாங்கள் இன்னைக்கு வந்து சிக்கன் சாப்பிட்ருக்கோம். காலையில் நான் வந்துட்டு டீச் பண்ணணுமா தலைவருக்கு. அவர் எனக்கு டீ போட்டு தருவாராம். ஆமாம் ஆமாம். சரி நீ கிளம்ப வேண்டியது தான். நல்லா இருந்துச்சு. ஃபைனலாக பெங்களூர் ரீச் ஆயாச்சு. இன்னொரு 15 மினிட்ஸில் வீட்டுக்கு போயிடுவோம். தனீஷ் இப்போ தான் முழிச்சிருக்கான். குட் மார்னிங் தனீஷ். மணி என்ன ஆச்சு தான்? 1:47க்கு இங்கே வந்திருக்கோம். 2 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனது மத்தியானம். அவ்வளோதான். பாய் பாய், குட் நைட்.